ஹாய், திஸ் இஸ் ஆரி கிரியேஷன்ஸ். இந்த ஆரி கிரியேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் ஆரி கிளாஸஸ் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இது இன்ஃபர்மேஷன்னு சொல்ல முடியாது. என்னோட லைஃப்பில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றது கற்றுக்கிட்டேன். மேபி இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், மேபி யோசிக்கிற தன்மையாக இருக்கலாம். லைட்டாக கேட்டு பாருங்களேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்குன்றது வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, ரொம்ப ட்ரெண்டாகவும் போயிட்டு இருக்குது. மேபி அதை எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரெண்ட்லியாக போயிட்டு இருக்குது. அதில் எல்லாரும் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. எல்லாரும் முன்னாடி வந்து இது டெய்லரிங் தெரியலனாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே உண்மைதாங்க. ஆசை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம மேலே வந்தால் அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் நான் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. எனக்கும் இதை பற்றி தெரிஞ்சு ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. பட் ஆனால் நான் வீட்டில் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் போடணும், இந்த மாதிரி ரீச் ஆகணுன்றது எனக்கு அப்போ தெரியல. டிலே ஆகிடுச்சு. இந்த டிலேன்ற வேர்டு வந்து எல்லார் லைஃப்லையுமே கொஞ்சம் பூந்து விளையாடுதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அது நம்ம மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது. பிகாஸ் டிலே அப்படின்றத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது டக்குன்னு யாராவது தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஸோ இந்த டிலேன்ற வேர்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, யோசிக்கிறீங்களா அதை அந்த டைம்லேயே முடிச்சிருங்க. அதை முடிக்காமல் ஒரு நாள் இல்லை ஒரு நிமிஷம் டிலே பண்ணிங்கன்னா கூட அது இன்னொருத்தவங்க கையில் போயிடுது. அப்போது நம்ம அமைதியாக உட்காந்துற மாதிரி ஆகிடுது. ஸோ டிலே பண்ணாதீங்க. உங்களுக்கு தோன்றதை க்ரியேட்டிவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் மட்டும்தான் யோசிப்பீங்க. நான் ரொம்ப யோசித்தேங்க. அந்த மாதிரி யோசித்ததில் எனக்கு டிலே ஆனதுனால தான் நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதையே நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். அந்த டிலேன்ற வேர்டு வந்து என்னை ரொம்ப உட்கார வச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நான் உட்காரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க. யோசிங்க. நல்லா யோசிச்சிங்கன்னா, ப்ராப்பராக யோசிச்சிங்கன்னா எடுத்து வச்சிங்கன்னா அது கோ வித் த ஃப்ளோவில் அது பாட்டு போயிட்டே இருக்கும். நம்ம போலனாலும் நம்ம மைண்டு அந்த ஃப்ளோவை பிடிச்சிக்கிட்டு போயிடுங்க. ஸோ தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேண்ட்மேட் வித் லவ்.